வாலே சொல்லுங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? உனக்கு என்ன பைத்தியமா மாமா? ராசி இல்லாதவன என்னதானே சொல்றாங்க? உனக்கு என்ன வந்துச்சு? எதுக்கு மாமா கோவப்படுற? கல்யாணத்தை எதுக்கு நிறுத்த பாக்குற? யார்த்தா நீ? தாய் தோப்ப இல்லாத பொண்ணு, என் கையிலையும் தோல்லையும் தூக்கி வளர்த்த பவுனு பொண்ணு நீ. உன்னைய போய் ஒருத்தன் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவா, அவனை சும்மா விட சொல்லுதியா? சித்தப்பு, அந்த புள்ளைய அது கேட்டுட்டு இருக்கு. உனக்கு என்னையா வந்துச்சு? ஏய், வாலே வாக்கப்பட்டு வந்தவனே. ஏய், ஊர்க்காரங்க பேசுறது எனக்கு கொதிக்குது. என் புள்ள அழுகுது. அங்க நட்டு வச்ச நங்கூர மாதிரி நிக்கானே அந்த மாப்பிள்ள முத்துப்பாண்டி, அவன் ஒரு வார்த்தை கூட பேசல. நடக்க போறது அவன் கல்யாணம் தானே. அவனுக்கு பொத்துட்டு கோவம் வர வேணா? என் பொண்டாட்டி அவனும் பேசக்கூடாது சொல்ல வேணா? எங்களே போச்சு அவன் நாக்கு, எங்க போச்சு? அவங்கிட்ட போய் பேசுறது விட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. பகுந்துருவாங்குது போடாக்கிட்டு. மாமா சித்தப்பு, வேண்டாம் மாமா, நான் சொல்றத கேளுங்க மாமா. பொறுமையா இருங்க. என்னையா பொறுமையா இருக்க சொல்லிட்டு சொந்த வந்த எல்லாரும் வாங்க. பாண்டி ஊர் போய் சேருவா. வாங்கல, ஏன் அப்படி பண்றீங்க? அது நமக்குதான். அந்த பொண்ணோட தாய் மாமா மறுபடியும் பிரச்சனை பண்ணதாம்பா. கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி பொண்ணை இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். என்னலே சொல்லுதே? அந்த குடும்பத்திலேயே உன்ன மாதிரியே ஒரு ஆள் இருக்கா? என்ன பிரச்சனையா அவனுக்கு? முகூர்த்த கால் கீழே விழுந்துருச்சு, பேனர் கீழே விழுந்துருச்சு, இப்ப கனி உசுருக்கு ஆபத்து வந்திருக்கு. அதனால கவிதா ராசி இல்லாத பொண்ணுன்னு எவனோ ஒருத்தன் பேசியிருக்கான். இவன் என்னடானா இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லி அந்த பொண்ணு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான்பா. புடிச்சு தடுக்க கூட முடியலப்பா. நாசமா போச்சு. ஏ கூமுட்ட, இந்த கல்யாணம் தாலி கட்டுத வரையில போகலனா உன் கல்யாணம் நடக்காது. ரத்னா உனக்கு பொண்டாட்டி ஆக மாட்டான். போலே போ, அவ கையில கால்ல விழுந்தாத அவளை சமாதானப்படுத்தி கூட்டு வா. சரிப்பா, வருஷல போய் சரியா போ, கூட போ. சரி அக்கா, நாம போய் பேசுவோமா? நீ சும்மா இருல. அவனுங்க கண்ணுல நாம படவே கூடாது. நம்ம முன்னாடி பஞ்சாயத்து வச்சுட்டானுவனா அது நமக்கு தான் அசிங்கம். இந்த பாரு, சத்தமே இல்லாம அங்கன என்ன நடக்குதுன்னு போய் பாத்துருவோம்ல. சரியா? வால எல்லாம் கிளம்புங்க. அவன் ஊரா பக்கம் போவான். ஐயா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பொறுமையா இருக்கு சொல்லு. அதெல்லாம் முடியாது. இங்க கொஞ்சம் கேளுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்க பொண்ணு நாங்க ஏதாவது சொன்னோமா? இல்ல எங்க வீட்டுல ஏதாவது சொன்னாங்களா? எதுக்கு இப்ப தையத கண்ணு கூச்சிட்டு இருக்கீங்க? ஏய், வாய தள்ளன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க. கவிதா யாருல? உனக்கு பொண்டாட்டி ஆக போறது தானே? உன் கண்ணு முன்னாடி அவளை ஒருத்தர் ராசி இல்லாதவன் சொல்லிட்டு இருக்கா, நீ பாட்டுல பேசாம இருக்குத. உன்னைய கட்டிக்கிட்டு என் தங்கச்சி மக சீரழி இருக்கா? அறிவில்லாம பேசாதயா. கல்யாணம் விடுனா 1000 பேர் 1000 பேசுவாங்க. அம்புட்டுக்கும் கல்யாண மாப்பிள்ள பதில் பேசணுமா? பேசணும்ல. பொண்ணு தர்றதுன்னா என்ன சும்மாவா? எவன் பேசினாலும் பதில் பேசணும்ல. அவன் தான் வீர, அவன் தான் ஆம்பளை. இந்த நிக்கிறானே உங்க ஆளு, வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாம கட்ட போற பொண்ணை பத்தி பேசுதானுங்க. வேடிக்கை பாக்குதான். கேடு கட்ட பையன், மானம் கட்ட பையன். இவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கறதுக்கு நாங்க என்ன லூசு பயிர்களா? யார பத்திர கேடு கட்ட பையன். எதுக்கு இப்படி அசிங்கப்படுத்துறீங்க?
யாருமே என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு. இந்த கல்யாணம் நின்றுமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு. தயவு செஞ்சு நீ தானே காப்பாத்தணும். நீ எதுக்கு அழுவுத? அண்ணன் நான் இங்க நிக்கோம்ல, நீ கவலைப்படாதமா. நீ நீ சைலண்டா இரு, நான் பாத்துக்கிட்டேன். ஏ மாமே, என்ன இளவு வந்துச்சு உனக்கு? எதுக்கு இந்த குதிக்க இங்க வந்து? விடியா மாப்ள, கட்ட போற பொண்டாட்டிய ஊருக்காரங்க நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவாங்க. இந்த வலது கட்டவே அவங்க எல்லாம் கேட்காம என்னைய வந்து அடிக்கிறியா? என்னைய போட்டு அந்த அடி அடிக்க அவனை சும்மா விட சொல்றியா? இந்த கல்யாணம் நடக்க நீன்ட்டு இல்ல, இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய கொம்பம் வந்தாலும் சரி இந்த கல்யாணம் நடக்க. என்னப்பா இப்படி பேசுத? ஊர்காரன் பேசினா அவங்கிட்ட மல்லு கட்டி அவன் மண்டைய உடைச்சு ஜெயிலுக்கு போ. இப்ப எது கல்யாணத்தை நிறுத்துவனு குதின்னு குதிக்க? நீ தாய் மாமனா இல்ல கேடு கேட்டவனா? இல்லப்பா அது வாய தொடர கிழிச்சு பாரு. அந்த புள்ளைய எப்படி அழுதா பாரு. தாய் இல்லாத புள்ளையாவ. இந்த பயல இந்த புள்ளைக்கு பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்க. இத இங்க எவன் தடுக்கணும்னு நினைச்சாலும் கொண்டே போடுவேன், ஜாக்கிரதை. நான் எம்புடு பெரிய மனுஷன், எம்எல்ஏ கை வைக்கிறான். என்ன நீ பெரிய ஆளு? நான் இன்ஸ்பெக்டரியா? கல்யாண மாப்பிள என்ன மானகட்ட பயங்கரா? போதும், நிறுத்துங்களேன். நீ அவனை அடிச்சா அவன் சட்டையை பிடிச்சா எல்லாம் சரியா போச்சு. இங்க பாரு மாம்சே, நீ இவனை நம்பி பொண்ணு கொடுக்க வேண்டாம். பார், என் அத்தை இருக்கா, இவளை நம்பி அனுப்பு. கவிதா உள்ளங்கையில வச்சு பாத்துக்கிடுவா என் அத்தை. போதுமா? சரியா? தனபாலே கூட்டு போய் அந்தால. சரிப்பா. சும்மா கோவப்பட்டீங்க, 7:30 இழுத்து விட்டுருக்கியா நீ? போக. ஏம்ல நீ ஒன்னும் வருத்தப்படாத. அண்ணன் இருக்கல்ல, எதனா ஒண்ணு அண்ணனை கூப்பிட்டு கல்யாணம் போட்டு கலங்கலாமா? போ, போய் நல்லா ரெஸ்ட் எடு, நாளைக்கு பிரஸ்ஸா இருக்கணும்ல. ஏலே, என்ன நினைச்ச? இது போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சா இல்ல கல்யாணம் வீட்டு நினைச்சா? சும்மா எல்லாம் உன் வேலையை காட்டிட்டு இருக்கீங்க. வந்து இங்க இருக்கவெல்லாம் அக்யூஸ்டால உன் சொந்த பந்தமா? போல போய் ஒழுங்கா மாப்பிள்ளையா ஒழுங்கா மரியாதை நடந்துக்க போ. இலே, என்ன பம்புற தனியா சண்டைய தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குதியா? ஒரு நாள் நீ என்கிட்ட தனியா சிக்குவல, அன்னைக்கு கடப்பாறை எடுத்து நடுவு மண்டையில சொருகுறானா இல்லையான்னு பாரு. அத வாத்த உள்ள வா, என்னத்த சொல்லு? ஓட்டு பொங்கு பொங்கு புத்தனம் போல போல இருக்கு, கையெல்லாம் அரிக்குது. சும்மா பெரிய ஆளுன்னு பந்தா காட்டி. என்னலே இது? சமாதானமா பேசி கவிதாவை கூட்டிட்டு வான்னு சொன்ன என்னலே பண்ணி வச்சிருக்க நீ? இந்த மார்கழி மாசத்துல காலங்காத்தால 4-5 நாய் சேர்ந்தா ஒன்றுத்துக்கு ஒண்ணு அடிச்சுக்குமே. அந்த மாதிரி பண்ணிருக்கிறீ. ஆமா மாப்ள. ஆமா மாப்ள. மாப்பிளை மாப்பிளையா? யோ சித்தப்பா, நான் உன் அண்ணன் மாவையா முருகேசன். மாப்பிளன்ற மாவனே, நீ ரொம்ப தெளிவா இருக்க. சும்மா சித்தப்பா உன்னை சோதனை பண்ண. உனக்கு என்ன ஆகணும் இப்போ? குவார்டர்ல ஒரு கட்டிங் இருக்கு. இதுல மிக்ஸ் பண்றதுக்கு தண்ணி வேணும், கொதிக்கிறதுக்கு மிக்சர் வேணும். எங்க கிடைக்கும்? ஏற்கனவே நிக்க முடியாம நிக்க, இதுக்கு மேலேயும் குடிக்கணுமா? மாய்ஸ்டான், பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசக்கூடாது. ஓடி போய் மிக்சிங் கொஞ்சம் வாட்டரும் கொதிக்கிறதுக்கு மிக்சரும் எடுத்துட்டு வா. போ 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 போ. என்னன்னா பார்ல வேலை பாக்குறோம்னு நினைச்சியா? இந்தாரு, இப்படியே போ. அங்க சமயக்கட்டு இருக்கும், அங்க போனீனா மிக்சிங்க்கு தண்ணியும் மிக்சரும் கொடுப்பாங்க. போ போ, போய் வாங்கிக்க போ. தட் சைடு? ஆமா ஆமா, தட் சைடு தான். போ. அப்பா, எப்படியோ ரத்னாவை வர வச்சாச்சு.
அந்த கனியும் பொழைச்சு தொலைச்சிட்டா. இப்போ தாலி எப்படி கட்டுறது? மணமேடையில கவிதா வந்து பக்கத்துல உட்காந்துருப்பா. இதுல ரத்னா கழுத்துல எப்படி தாலி கட்ட? இலே இலே, அதுக்கு தானே இம்புட்டு திட்டம் போட்டிருக்கி. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ? அக்கா எடுத்து சொல்லி இவனுக்கு. என்னல முத்துப்பாண்டி, அம்புட்டுக்கும் திட்டம் போட்டாச்சுல. அந்த சனிய பையன் வரட்டும், உனக்கு விலாவரியா சொல்லுதேன். ஏய் நில்லு நில்லு நில்லு, நீ தானே மாப்பிள்ளை கூட சேர்ந்து என்னை அடிச்ச. ஏய், இது ஆள் அரவம் இல்லாத இடம். போட்டேன்னு வை, அனாதை பணமாயிருவேன். வழி எப்படியா? சரி சரி விடுப்பா, அவனை நான் மன்னிச்சிட்டேன் போ போ போ. கையில என்ன பொட்டனை வச்சிருக்க? சரக்குக்கு சைடிஷ்னு நினைச்சியா? ஆளா பாரு, விஷமியா இது. சரக்குக்கு தண்ணியும் சைடிஷும் தான் தேடிட்டு இருக்கேன். கையில வச்சிருக்கிறதுல பாதி கொடுத்துட்டு போ, உனக்கு புண்ணியமா போவேன். லேய், ஒழுங்கா வழிய விடு. ஏய் நில்ல, ஏ கொடுத்துட்டு போல. ஐயா இல்லையே சனியா, எண்டல் நீ நான் சொன்னதை வாங்கிட்டு வரதுக்கு இம்புட்டு நேரமா? நீங்க சொன்ன மாதிரி வாங்கிட்டு வந்துறியா? பாக்குறீங்களா? காட்டு காட்டு, பிரி பிரி. பார்த்து பார்த்து வெளியில் சிந்த போகுது. என்ன காட்டும், என்ன காட்டும். இது வெறும் குங்கிலி இல்லையா, இதுல கறி மருந்து பொடி மிக்ஸ் பண்ணி இருக்கு. புகை சும்மா பயங்கரமா வரும். கறி மருந்து வெடிச்சிருமியா? இல்லையா, அதை உடைச்சு கெட்டிச்சு பத்த வச்சா தான் வெடிக்கும். இப்படி சாதாரணமா பத்த வச்சா புஷ்ஷுன்னு புகை மட்டும் தான் வரும். கவலைப்படாதீங்க. ஏலே சவுந்தரம், உன் மவன் தான் என்ன திட்டம்னு சும்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்கான்ல. இந்த பாரு, அவன்கிட்ட விலாவரியா எல்லாத்தையும் எடுத்து சொல்லு. இல்லை பாண்டி, நாளை காலையில மணமேடையில் நீ உட்காருவ. உனக்கு பக்கத்துல அந்த ஏமாளி கவிதாவும் உட்காரும். இந்த பாருல, அந்த புள்ள ரத்துனா எங்கேயும் தப்பிச்சிடாம கவனமா பாத்துக்கணும், சரியா? ஐயரு எல்லா சடங்கு சம்பிரதாயம் அம்பிட்டு செஞ்சு வைப்பாரு. கரெக்டா தாலி எடுத்து உன் கையில தருவாரு. கெட்டி மேளம் அப்படின்னு சொல்லிட்டு தாலிய கட்டுங்கோ அப்படின்னு சொல்லுவாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம சனியே இந்த குங்குல் இருக்குல்ல, அந்த கலவைய நைஸா அந்த அக்னி குண்டத்துக்குள்ள கொட்டி விட்டுருவான். ஆமையா, குங்கிலியத்திலேயே நல்ல புகை வரும். இதுல கறி மருந்து வேற கலந்துருக்கு. அக்னி குண்டத்துல போட்டதுமே கண்ட மேனிக்கு புகை வந்து யாரும் கண்ணை திறக்க முடியாம பூரா மறைச்சிடும். சூப்பரியா? அம்பிட்டு பேரு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு நிற்பாங்க. அந்த நேரத்துல நீ சட்டுன்னு எழுந்து உன் பின்னால நிக்கிற ரத்னா இடத்துல பட்டுன்னு தாலிய கட்டுத. அப்பா, அது சரி, இந்த கவிதாவை யாரு கட்டிப்பா? இல்லே, இப்ப இந்த ரத்னா மட்டும்தானே உன் மனசுல இருக்கணும். அந்த கவிதா எப்படி போனா நமக்கு என்ன? அதெல்லாம் புறவு பார்த்துக்கிடலாம். இப்போ உனக்கு அந்த ரத்னா கிடைக்கணும் தானே இம்புட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கி. அயோக்கிய பயிர்களா, நாசமா போறவங்களா, அடியோட போறவங்களா, இதான் உங்க திட்டமாலே. மட்டல என் தங்கச்சி மக வாழ்க்கையை கெடுத்துட்டு ரத்னாகந்த தாலி கட்டதா இவ்வளவு திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? விட மாட்டல, உங்க பித்தளாட்டத்தை வெளியே சொல்லி அசிங்கப்படுத்த விட மாட்டல. எல்லாத்துக்கும் உங்க திட்டத்தை சொல்லி
உங்களை கேவலப்படுத்தி கிளிக்க விட மாட்டேன்டா. அதான் அதான் விட எல்லாத்தையும் சொல்லுவல, எல்லாத்தையும் சொல்லி அசிங்கப்படுத்துவல. ரூம்ல பிராண்ட் பாட்டில் இருக்கு, கொண்டு வா. போ, சீக்கிரம் கொண்டு வா. போ. வாயம். நிறுத்து, கொண்டு போ. வாயம். யோ, சீக்கிரம் வாயா. சீக்கிரம். யோ, நான் வாயிலிருந்து இப்ப கையை எடுப்பேன், அப்படியே அது மொத்தத்தையும் வாயில ஊத்தி. என்ன ஐயா, ராவா ஊத்துனா குப்புன்னு தூக்கிடுமா ஐயா? அதுக்கு தான் ஏன் சொல்லுதேன். ஊத்து ஊத்து ஊத்து. மகளே, இவனுங்களை விட மாட்டேன். என்ன பிரசிடென்ட் சார், தூங்க போலையா? என்னல டாக்டர், நீ ஏன் என்னைய பிரசிடென்ட்னு கூப்பிடுதா? நீ என்ன டாக்டர்னு கூப்பிடும்போது நான் உன்னை பிரசிடென்ட்னு கூப்பிடக்கூடாதா? சும்மா ஒரு ஜாலிக்கு தான். மணி 12 ஆக போகுதுடா. உனக்கு என்ன வேலை இருக்கு? படுக்க வேண்டியதானே? உறக்கம் வரல. ஏண்டா, நடக்க போறது எங்க அண்ணன் கல்யாணம், இதுல உனக்கு என்ன பதட்டம்? தெரியல, மனசுக்குள்ள ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. என்ன உறுத்தல்? விடிஞ்சா உங்க அண்ணனுக்கு கல்யாணம், அது முடிஞ்ச உடனே பரபரன்னு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடறேன். அதான் ரத்னா கல்யாணம் தான் சொல்லுதேன். நம்ம வீட்டில் நடக்க போற மொதல் கல்யாணம், அதையும் இந்த மாதிரி கிராண்டா நடத்தணும்லா? பண்ணிட்டா போச்சு. கல்யாணத்தை பொதுவா மாப்பிள்ளை வீட்டுல தான் பண்ணுவாங்க. நாம பணம் கொடுத்து கிராண்டா பண்ண சொன்னா போதும். நாம சொன்னா வெங்கடேஷ் மாட்டேன்னு சொல்ல போறாரு. என்னடா பாக்குற? சில நேரம் எங்க குலசாமியா வந்து எங்க உசுரை காப்பாத்துற, சில நேரம் எங்களை பெத்த தாய் மாதிரி அன்பா பேசுற, சில நேரம் ராட்சசி மாதிரி கோவப்படுத. இல்லை, உண்மையிலே நீ ஆறுல. நியாயம்னா சிரிப்பேன், தப்புனா கோவப்படுவேன். நான் சாதாரணமான பொண்ணுதான்டா, இடியட். இல்லை, ஒன்னு புரியல. நீ என்கிட்ட அன்பா பேசினாலும் சரி, இல்ல கோவப்பட்டு பேசினாலும் சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படில? என்ன ரொமான்ஸ் ஆரம்பிக்கிறியா? இல்லல, மனசுல பட்டதை சொல்லுதேன். ஏம்ல, ஒன்னு சொல்லவா? சொல்லு. அது என்னன்னு தெரியல, நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு ஒரு 1000 யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. உன் முகத்தை பார்த்தாலே உடனே மனசுல இருக்க கஷ்டம்லாம் பறந்து மனசுக்குள்ள ஒரு தெம்பும் தைரியமும் வந்துடுதுல. இந்த உருட்டு தான் தயங்குனியா? இல்லை, சொல்லணும்ட்டு வந்தது வேற. என் தங்கச்சிங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் இதே மாதிரி என் கூடயே இருந்து நடத்தி வைப்பியா? மனசார கேட்கும்ல, செய்வியா? எனக்கு தூக்கம் வருது சண்முகம், நான் கிளம்புறேன். இல்லை, பதில் சொல்லாமே போற. நாள் அதிகமா இல்ல சண்முகம், இன்னும் 25 நாள் தான் இருக்கு. நான் பேச்சும் மாறல, மனசும் மாறல.
25 நாள்ல நான் உன்னை விட்டு போயிடுவேன். அவ்வளவுதான். ஏம்ல மன்னிக்கவே மாட்டியா? நிச்சயமா உன் பொண்டாட்டியா நின்னு எந்த கல்யாணத்துக்கும் நான் நிக்க மாட்டேன். அதுக்காக நான் வரவே மாட்டேன்னு நினைச்சிடாத. அவங்க 4 பேரும் என் தாய் மாமா பொண்ணுங்க. எங்க மாமாவோட தங்கச்சி மகளா நிச்சயமா முன்னாடி நின்னு 4 கல்யாணத்தையும் நடத்தி வைப்பேன். போதுமா? ஏம்ல இவ்ளோ கோவம்? இனிய மன்னிக்கவே மாட்டியா? சாரி. குட் நைட்.